ॐ नमो भगवते रुद्राय। ॐ नमो भगवते रुद्राय। ॐ नमो भगवते रुद्राय। मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्य देवो भव, अस्मत् குருப்யோ நமக. எல்லாருக்கும் வணக்கம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் பார்க்கலாம். ரூல் நம்பர் 23. கிட்டத்தட்ட 23, 24 ரெண்டுமே அடுத்தடுத்து தான், ஒரே பாயிண்ட்டு. இதோட எக்ஸ்டென்ஷன் தான் 23ஓட எக்ஸ்டென்ஷன் தான் 24. ஸோ முடிஞ்சால் ரெண்டையும் சேர்த்தே பார்த்துடலாம். ஓகே. 23 செவ்வாய் புதன், இது ரெண்டையும் பற்றி. செவ்வாய் புதன் மிக நெருக்கமாக சேர்க்கை. எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பாயிண்ட்டை சொல்லலாம். பெரும்பாலும் இவர்களுக்கு காதல் திருமணம் ஒன்று. மிக அரிதாக பெற்றோர் நிச்சயித்த திருமணம் 2. அன்றைய கோச்சார சந்திரன் ஜனன செவ்வாய் ப்ளஸ் புதன் இவற்றோடு தொடர்பு கொண்டால் ஜாதகர் தீவிர காதல் வயப்பட்டுள்ளார் என்பதை குறிக்கும். அவரது காதல் பள்ளி, கல்லூரி என ஏதாவது படிக்கும் இடத்தில் தொடங்கி இருக்கும். இதை அறியாமல் பெற்றோர் ஜாதகருக்கு திருமண பொருத்தம் பார்க்க வந்தால் நாம் அதை தவிர்ப்பது நல்லது. ஜாதகம் பார்க்கும் நாளில் கோச்சார சந்திரன் செவ்வாய் புதனுக்கு தொடர்பு இருந்தால் மட்டும் இதை சொல்ல வேண்டும், மற்றபடி இதை சொல்ல வேண்டாம். இதுதான் பாயிண்ட் நம்பர் 23. செவ்வாய் புதனை பற்றி ஜென்ரலாகவே செவ்வாய் புதன் எங்கே இருந்தாலும் சரி, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் கடகத்தில், செவ்வாய் நீச்சம் புதனோட சேர்ந்துருக்கு. செவ்வாய் புதன் கன்னியில், புதன் உச்சம் செவ்வாயோட சேர்ந்துருக்கு. செவ்வாய் புதன் மகரத்தில், செவ்வாய் உச்சம் புதனோட சேர்ந்திருக்கு. மீனத்தில் செவ்வாய் புதன், புதன் நீச்சம் செவ்வாயோட சேர்ந்திருக்கு. எங்கே இருந்தாலும் சரி, செவ்வாய் புதன் இருக்கிற இடத்த வச்சு நம்ம நிறையா பாயிண்ட்டு சொல்லலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லலாம்னா, செவ்வாய் புதன் மேத்தமெட்டிக்ஸ் கணித அறிவை கொடுக்கும். கணித அறிவை பொறுத்த வரைக்கும் ஒன்று எபோவ் 90%. யூனிவர்சிட்டி டிஸ்டிங்ஷன் வாங்கினவங்கலாம் கூட இருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் எப்படின்னா இந்த எண்டாக இருக்கும். இந்த எண்டுன்னா எபோவ் 90%. அப்படி இல்லைன்னா இந்த எண்டு 100 ரூபா கொடுத்தா சில்லற வாங்க தெரியாது. இது ரெண்டுமே செவ்வாய் புதன். ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம் கண்ணியில் இருந்ததுன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் கூட நீங்கள் சொல்லலாம். கணித அறிவு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜென்ரலாகவே செவ்வாய் புதனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தான், மீடியம் கிடையாது. ஒன்று மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், கணித அறிவு ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை ஆவரேஜுக்கும் கீழே 35 மார்க்கு அவ்வளோதான், 35 வாங்கினா பெரிய விஷயம். இந்த எண்டு ஒன்று, இந்த எண்டு இல்லாட்டி இந்த எண்டு, இது ஒன்று சொல்லலாம். ரெண்டாவது மெக்கானிக்கல் நாலேஜ் அதிகமாக இருக்கும். ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் இது இருக்குன்னா ஒன்று அவங்களுக்கு இந்த மெக்கானிக்கல் நாலேஜ் இருக்கலாம், அல்லது அது செய்கிறவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வரலாம். அது மெக்கானிக்காக இருக்கலாம், 2 வீலர் மெக்கானிக்காக இருக்கலாம், ஃபேன் மெக்கானிக்காக இருக்கலாம், ப்ளம்பர், எலக்ட்ரிஷியன் இவங்களாக இருக்கலாம், அவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க இருக்கலாம். என்ன ஒரு புவர் கண்டிஷனில் இருந்தாலும் இவங்க எவ்வளோ நல்லா படித்தாலும் ஒரு ஈர்ப்பு வரும். 2. மூணாவது படிக்கிற இடத்துல லவ் வரும். அது ஸ்கூல்லேருந்தே லவ் வரும், இல்லை காலேஜிலேருந்து லவ் வரும். படிக்கிற இடத்துல ஒருத்தங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் 2 பேருமே டியூஷன் போனோம், டியூஷன் போன இடத்துல தெரியும் அப்படின்னு. படிக்கிற இடத்துல அல்லது ஏதாவது ஒன்று கற்றுக்கிற இடத்துல, ஒரு மியூசிக் கிளாஸ் போகிறாங்க, அங்கே ஏதாவது ஒன்று கற்றுக்கிற இடத்துல 2 பேருக்கும் லவ் வரும். இதுதான் செவ்வாய் புதன். ஒரு நாலேஜை டெவலப் பண்ண போன இடத்துல வரக்கூடிய லவ், இது சொல்லலாம். இது எல்லாமே இன்னுமே கொஞ்சம் செவ்வாய் புதனுக்கு நிறையா சொல்லலாம். இவங்களுக்கு மூஞ்சில் எதிர்காத்தடிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது பையன் ஜாதகத்தில் இருந்ததுன்னா அவனே 2 வீலர் ரேசராக இருப்பான். வீலிங் பண்ணுறது, செய்கிறது, இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்.
பொண்ணு ஜாதகத்தில் இருந்ததுன்னா இது பண்ணுறவன் மேலே ஒரு அட்ராக்ஷன் வரும். பஸ்ஸில் ஃபுட்போர்டில் தொங்கிட்டு போகிறவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் வரும். சிம்பிளாக சொன்னால் அட்வென்ச்சரஸ் ஒர்க்கு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மவுண்டனியரிங் போகிறது, இது மாதிரி ஏதாவது அட்வென்ச்சரஸாக யாராவது ஏதாவது பண்ணால் இவங்களுக்கு பிடிக்கும். ஆமாம், நார்மலாக ஆர்டினரியாக இருந்தால் பிடிக்காது. ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று சாதிக்கணும், அது மாதிரி இருக்கிறவங்க மேலே இவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் வரும். இது செவ்வாய் புதனுக்கு சொல்லலாம். இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று, செவ்வாய் புதன் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு அவங்க அம்மா அப்பா எப்போ கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ஜாதகம் பார்க்க வந்தா, அல்லது வேறு ஒரு பையன் ஜாதகத்தை கொண்டு வந்து மேட்சிங் இருக்கா பாருங்க அப்படின்னு கொண்டு வந்தால், அவங்க வர்ற நேரத்தில் கோச்சார சந்திரன் அந்த ஜாதகத்தில் இருக்கிற செவ்வாய் புதனை சுட்டி காட்டினது. இப்போ இந்த செவ்வாய் புதன் ஒரு இடத்துல இருக்குது, மேஷத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கோச்சார சந்திரன் மேஷத்திலேயே இருந்தால், உதாரணத்துக்கு இன்னைக்கு கூட வச்சுக்கோங்க, செவ்வாய் புதன் மிதுனத்தில், இன்றைக்கி கோச்சார சந்திரன் மிதுனத்தில், அது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக, அதாவது கோச்சார சந்திரன் செவ்வாய் புதன் மேலே இருக்கும்போது அந்த பொண்ணு இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்குங்கிறது ஸ்ட்ராங்காக தெரியுது. இதை நீங்கள் எபோவ் 90% எடுத்துக்கலாம். நான் யூஸ்வலாக ஒரு 70% சொல்லுவேன். கோச்சார சந்திரன் சுட்டி காட்டும் போது எபோவ் 90% நீங்கள் சொல்லலாம். ஜாதகத்தை பெரியவங்ககிட்ட கொடுத்துடலாம். ஒன்று நீங்கள் அந்த பொண்ணு ரிலேஷன்ஷிப்பில் இருக்குங்கிறத சொல்லலாம், அல்லது இப்போ என்னால் பார்க்க முடியாது நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடலாம். ஆமாம், தாராளமாக எபோவ் 90% சொல்லலாம். ஏன்னா கோச்சார சந்திரன் கிளியராக அதை சுட்டி காட்டுது, செவ்வாய் புதனை சுட்டி காட்டுது. நீங்கள் அதை பார்க்காம மேட்சிங்லாம் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு அந்த பொண்ணு லவ்வில் இருக்கேன் அது இதெல்லாம் சொன்னதுன்னா அவங்க உங்கள்கிட்ட கேட்பாங்க, என்னங்க நாங்கள் வந்தோம் நீங்கள் அப்போல்லாம் அதெல்லாம் சொல்லலையேம்பாங்க. செவ்வாய் புதன் ஜாதகத்தில் சேர்ந்து இருக்கும்போது கோச்சார சந்திரன் அதை சுட்டி காட்டினா மட்டும்தான் சொல்லணும். இது ஒரு இடத்துல இருக்குது, டிரான்சிட் மூன் அதை சுட்டி காட்டவே இல்லை, அதோட கனெக்டே இல்லை. அனாவசியமாக இதை பற்றி பேச வேண்டாம். லவ் அது இதெல்லாம் பற்றி அனாவசியமாக பேச வேண்டாம். ஒன்று, தசாபுக்தி அதுவாக இருந்ததுன்னா நீங்கள் அப்போ சொல்லலாம். ரெண்டு, இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா, செவ்வாய் புதன் ஜாதகத்தில் ஒரு பொண்ணு ஜாதகத்திலே பையன் ஜாதகத்திலே இருந்ததுன்னா அந்த ஜாதகருடைய சம்மதம் திருமணத்துக்கு 100% வேணும் அப்படிங்கிறத சொல்லலாம். பெரியவங்க சொல்லுவாங்க, அம்மா அப்பா சொல்லுவாங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் மேட்சிங் இருக்குமா நீங்கள் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துங்க, நம்ம எல்லாம் பேசிக்கலாம். கடைசியில் அவன்கிட்ட இந்த பொண்ணு தான் அப்படின்னு நாங்கள் சொன்னோன்னா அவன் சரின்னு சொல்ல போகிறான். இப்படிலாம் அவங்க பேசுவாங்க. நீங்கள் ஒரே வார்த்தை ஜாதகருடைய சம்மதம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லிவிடுங்க. அது பொண்ணு ஜாதகத்திலேயோ பையன் ஜாதகத்திலேயோ இருந்தால் அவங்க தீவிரமாக திருமணத்தில் ஈடுபாடு காமிச்சாங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நல்லாயிருக்கும். இது ஒன்று. செவ்வாய் புதன் சேர்ந்துருக்கு, கோச்சார சந்திரன் அதை சுட்டி காட்டலை, இவங்களுக்கு திருமணத்தை பற்றி பேசுகிறாங்க. அந்த திருமணத்தில் இந்த பொண்ணு முழு ஈடுபாட்டோடு ஈடுபட்டு பத்திரிகை அடிக்கிறதுலேருந்து கல்யாண மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து இந்த பொண்ணு தீவிரமாக அதில் ஈடுபாடு காமிச்சதுன்னா கண்டிப்பாக அந்த திருமணம் நல்லாயிருக்கும். ஈடுபாடு காமிக்காமல் நீங்கள் ஏதோ பண்ணுங்கள், நீங்களாக முடிவெடுக்கிறீங்க, நீங்கள் சொல்லும் போது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் விரக்தியாக பேசினதுன்னா அது செட் ஆகிறதுக்கு ஒரு 5-6 வருஷம் ஆகும். திருமணத்துக்கு அப்புறம் தாமரையில் தண்ணி மாதிரி தான் இருக்கும், வேண்டா வெறுப்பாக தான் திருமணம் செஞ்சுக்கும். இது எல்லாமே கொஞ்சம் நீங்கள் உறுதியாக ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். செவ்வாய் புதனை பற்றி பேசணுன்னா நிறைய பேசலாம், நிறைய உதாரண ஜாதகங்கள் இருக்குது. இர்ரேஷ்னல் லவ்வை கொடுக்கறது, வசதி வாய்ப்பை பார்க்காம பையன் ரொம்ப எந்த அளவுக்கு லோவாக இருந்தாலும் சரி, அது மாதிரி ஜாதகங்கள்லாம் நிறையாவே இருக்குது. பொண்ணு ஐடி ப்ரொஃபஷனில் சூப்பராக இருக்குது, பையன் 2 வீலர் மெக்கானிக்காக இருக்கான், இப்போ கடை வச்சுருக்கான். திருமணத்துக்கு அப்புறம் இப்போ அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுது. அதாவது சிம்பிளாக சொன்னால் மண்டபத்திலிருந்து திருமணத்துக்கு முன்னாடி ஓடி போகிறது, பத்திரிகையெல்லாம் அடித்து இன்விடேஷன் எல்லோரும் கொடுக்குற நேரத்தில் எனக்கு போதும்னு சொல்லி, இல்லை எனக்கு வேறு ஒரு பையனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி திருமணத்தை நிறுத்துறது, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது.
இன்னும் இதெல்லாம் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். எல்லாருமே அப்படி இருக்காங்களான்னா கிடையாது. கோச்சார சந்திரன் நம்ம ஜாதகம் பார்க்குற நேரத்தில் கோச்சார சந்திரன் ஜாதகத்தில் இருக்கிற செவ்வாய் புதனை சுட்டி காட்டும் போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம். கோச்சார சந்திரன் சுட்டி காட்டலைன்னா அனாவசிய பயம் தேவையில்லை. ஜாதகர் முழு ஈடுபாட்டோட திருமணம் செஞ்சால் சிறப்பாக இருக்கும். இதுதான் ஜாதகருக்கு ரொம்ப பிடிக்கணும். அவங்களே ஈடுபாடு காமிக்கணும். இப்போ இது பொண்ணு ஜாதகத்தில் இருக்குன்னா அந்த பொண்ணு தனக்கு தேவையான கணவர் எப்படி வரணும் அப்படிங்கிறத அதுவே சொல்லி அது செலக்ட் பண்ணணும். அது மாதிரி செலக்ட் பண்ணால் அந்த திருமணம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். செவ்வாய் புதனில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவங்க மனசில் இவன் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நாளைக்கு பிரச்சனை வந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவரோட சேர்ந்து இருக்கிறதுக்கு எல்லா எஃபோர்ட்டும் எடுப்பாங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு செவ்வாய் புதனில். இவங்க மனசில் ஒன்றுன்னா ஒன்று, அதில் கொஞ்சம் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. இன்றைக்கி இது நாளைக்கு அது இந்த மாதிரி மாறாது. இந்த ஒரு பிடிவாதம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதனால தான் அவங்களுடைய சம்மதத்தோடு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி திருமணம் நடக்கிறது நல்லது. ஸ்கூல் லெவலில் இருந்தே ஒரு லவ் இருக்குது, காலேஜில் இருந்தே ஒரு லவ் இருக்குது, அதே காதல் திருமணம் தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னா கவலையே பட வேண்டாம். எந்த சுச்சுவேஷன்லேயும் விட்டுத்தர மாட்டாங்க. இவங்கள மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் செவ்வாய் புதன் இருக்கிறவங்க, ரெண்டு பேருக்கு செவ்வாய் புதன் இருந்ததுன்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக சொல்லலாம். மேட் ஃபார் ஈச் அதர் தான் அது. அவ்வளோ ஈஸியாக செட் ஆகும். இவங்களுடைய சம்மதம் இல்லாமல் நடக்கிற திருமணத்தில் தான் இவங்க ஒட்ட மாட்டாங்க. இவங்களுக்கு லவ்வெல்லாம் எதுவுமே இல்லை. இவங்க பெரியவங்க பார்க்குற பையனை இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கூட முழு ஈடுபாட்டோடு இவங்க திருமணம் செஞ்சாங்கன்னா இவங்களுடைய லைஃப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். முழு ஈடுபாட்டோடு இவங்க திருமணம் பண்ணணும். ஆமாம், அந்த மாதிரி இருந்தாலும் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செவ்வாய் புதனை பற்றி இன்னும் நிறைய பேசலாம். ஏன்னா இது நிறைய உதாரண ஜாதகங்கள் இருக்குது. செவ்வாய் எங்கே இருந்தாலும் சரி, புதன் எங்கே இருந்தாலும் சரி, ஒன்று நீச்சம் ஒன்று உச்சம் அதெல்லாம் பற்றி பார்க்க வேணாம். எந்த இடத்துல எந்த கிரகத்தோடு சேர்ந்து கூட ஏதாவது ஒரு கிரகம் இருந்ததுன்னா அது கொஞ்சம் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணும், இல்லைன்னு சொல்லலை. ஆமாம், திருமணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறது வந்து செவ்வாய் புதன் தான். ஓகே, இதில் 24 கூட சேர்த்து பார்த்துடலாம். செவ்வாய் புதன் இணைவு இவர்களுக்கு பெற்றோர் நிச்சயித்த திருமணம் என்றால் ஜாதகரின் முழு சம்மதம் தேவை. இவர்களின் சம்மதத்துடன் நடக்கும் திருமணத்தில் நன்கு ஈடுபாட்டோடு இருப்பார்கள். வற்புறுத்தலின் காரணமாக திருமணம் நடந்தால் இவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள பல காலம் ஆகும். ரொம்ப நாளைக்கு தாமரையில் தண்ணி மாதிரி தான் இருப்பாங்க, ஒட்ட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். பொருத்தம் பார்க்கும்போது கவனம் தேவை. இதுதான் வந்து செவ்வாய் புதன். ஸோ இவர்களுடைய முழு சம்மதத்தோடு திருமணம் நடக்கும்போது திருமணம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் புதனை வச்சு நம்ம நிறைய சொல்லலாம். திருமணம் மேரேஜ் மேட்சிங் பார்க்கும்போது நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்கள்ட்ட க்ளீனாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்த நேரத்துக்கு கோச்சார சந்திரன் இந்த செவ்வாய் புதன் மேலே தான் இருக்குது. இதில் இன்னொன்று என்னென்னா, ரொம்ப நாள் கழித்து அவர் திரும்பி வந்தார். திரும்பி வரும்போதும் அதே தான் இருந்தது. நான் சொல்லிட்டேன், சார் திரும்பி இதை தான் காமிக்க சார், என் பொண்ணுக்கு எந்த லவ்வும் கிடையாது, முன்னாடி இருந்ததுன்னாரு. சார் முன்னாடி இருந்தாலும் இன்னும் அந்த இதில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இப்போதைக்கு நடக்கிறது கஷ்டம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி திருமணம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியே அனுப்பிச்சிட்டேன் நான். ஒரு இந்த கோச்சார சந்திரன் திரும்பி ஒரு சம்பவம் நடக்கிறத க்ளீனாகவே இண்டிகேட் பண்ணுது. ஓகே, இதுதான் செவ்வாய் புதனை பற்றி. உங்கள் கையில் இருக்கிற ஜாதகங்களை வச்சு நீங்கள் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நம்ம இதை பற்றி இன்னும் நிறையாவே பேசலாம். நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு இனிஷியேட் பண்ணி நான் ஆரம்பித்து விட்டுருக்கேன். மீதியெல்லாம் நம்ம உங்களுடைய ஃபீட்பேக்கை வச்சு நம்ம அப்புறம் பேசலாம். நன்றி, வணக்கம். ஓம் நமோ பகவதே ருத்ராய. ஓம் நமோ பகவதே ருத்ராய. ஓம் நமோ பகவதே ருத்ராய. ஓம் நமோ பகவதே ருத்ராய.